ஒரு கிறிஸ்துவன் தேவனுடைய மைந்தன் இயேசு என்று நம்ப வேண்டும். அவர் கன்னிமேரிக்கு பிறந்தார் என்று நம்ப வேண்டும். 3ஆம் நாள் அவர் உயிர்த்து எழுந்தார் என்று நம்ப வேண்டும். ஒரு இஸ்லாமியன் முகமது தான் இறைவனுடைய கடைசி தூதர் என்று நம்ப வேண்டும். அவர் கடவுளிடம் அவர் வாங்கி கொண்டு வந்ததுதான் தெய்வீக குர்ஆன் என்று நம்ப வேண்டும். பிறகு இறந்த பிறகு அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று நம்ப வேண்டும். ஒரு யூதன் அப்படியே அவன் மத சட்டத்தை நம்ப வேண்டும். ஒரு சனாதனி அவன் மத சட்டத்தை நம்ப வேண்டாம். அவன் கோவிலுக்கு போகவில்லை என்றால் ஐயர் ஏன் வரவில்லை என்று கேட்க மாட்டார். நீ வந்தாலும் ஏன் வந்தாய் என்று கேட்க மாட்டார். காரணம், யார் ஆன்மீகம் எது ஆன்மீகம் என்பதை அவனே புரிந்து உணரக்கூடிய அனுபவம். என்னுடைய வெளியேற்றத்தின் போது எனக்கு என்ன நடக்கிறது என்பதை நான் தான் தெரிந்து கொள்ள முடியுமே தவிர அதை எப்படி நீங்கள் மத நூலில் எழுத முடியும்? நான் காதலிக்கும் போது ஏற்படக்கூடிய பரவசம் எனக்கு எப்படி இருக்கும் என்பதை எப்படி நீங்கள் முன்பே சொல்ல முடியும்? நான் வாயில் போடும் இனிப்பு எனக்கு இனிக்கிறது என்பதை நான் வாயில் போட்டால் தான் தெரியும். அதை எப்படி நீங்கள் இனிப்பு என்று எழுதி வைத்தால் அது ஏட்டு சுரக்கா, நானே அனுபவித்தால் அது அனுபவ கறிக்கு உதவும் சுரக்காய்.